முதலமைச்சருடைய பேச்சு முழுமையாக கேட்டிருப்போம். கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அரசு நிகழ்ச்சியில் பேசும்போது பாஜக அதிமுக கூட்டணி, அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு எதிராக அவர் விமர்சனம் வச்சிருக்காரு. பிரதமர் மோடியினுடைய குற்றச்சாட்டுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான பேச்சு கடுமையான எதிர்வினை ஆற்றிருப்பது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சிக்கலாம்? அதை இது ஒரு தேர்தலுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை மாநில உரிமை அப்படின்னு வரும்போது ஒரு மாநிலத்துறை முதலமைச்சருக்கு எழக்கூடிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை வந்து இந்த திமுக அரசு செஞ்சுருக்குது. நான் திமுக அல்ல, திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவனும் கிடையாது. ஆனால் மாநில உரிமைகளை பொறுத்த வரைக்கும் 356வது சட்டப்பிரிவை வந்து நீக்குவது சம்பந்தமாக எஸ்ஆர் பொம்மை 356வது பிரிவை பயன்படுத்தி நீக்குவது அப்படின்றது சம்பந்தமாக எஸ்ஆர் பொம்மை அரசு நீக்கப்பட்ட உடனே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கிலிருந்து அதற்கு பிறகு எந்த மாநில அரசும் அதற்கு பிறகு டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை. அந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. அதே போல் மாநில அரசு கவர்னருடைய விஷயங்களுக்கான ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை இன்க்ளூடிங் ஜனாதிபதி வரைக்கும், துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் வந்து அலறாருங்க. நீங்கள் வந்து ஒரு ஏவுகணையை அனுப்பியிருக்கீங்க உச்சநீதிமன்றம் அப்படின்ற அளவுக்கு அவர் அலற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு தீர்ப்பை வந்து மாநில அரசு பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் கடந்த 1.5 வருடமாக அதிமுக எதிரொலித்தது வந்து பாஜக எதிர்ப்பதாக எதிரொலிச்சது. சரி, ரைட்டா? எடப்பாடி வந்து தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் அதிகம் பேசினது வந்து நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றது தான் அவர் அதிகமாக பேசுகிறார். அப்புறம் அமித்ஷா வந்து இங்கே பேசுறது, பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே அழுகுறாங்க, மாநில நிதி கேட்டு மாநில அரசுகள் வந்து அழுகுறாங்க அப்படின்னு மாநில அரசை வர்ணிச்சது. இந்த விஷயங்கள் எல்லா கான்டெக்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு என்பது தான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த எதிர்ப்பை தான் இவர் வந்து முதல்வர் வந்து எதிரொலிக்கிறார். அந்த எதிர்ப்பை எதிரொலித்து அதை தான் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம், நீங்கள் கேட்டிங்கள தேர்தல் பிரச்சார யுக்தியான்னு, அந்த தேர்தல் பிரச்சார யுக்தியா வந்து தமிழகத்தில் பாஜக வந்து நிராகரிக்கப்பட்ட சக்தி. அது எந்த அளவுக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னா அதிமுகவுடைய சிதறல்களை வைத்து அண்ணாமலை வந்து சில ஓட்டுகளை 16% ஓட்டுகளை வாங்கினதா சொல்கிறாரு. ஏற்கனவே பாஜக வந்து பொன்னாரும் அன்புமணியும் இங்கே ஜெயிச்சப்போவே 14% மேலே அவங்க ஓட்டு 18% மேலே ஓட்டு வாங்கினாங்க. இப்போ இவங்க 18% ஓட்டு, 4 எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க, ரைட்டா? முன்னாடி இது வந்து இந்த தேர்தலில், இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எம்எல்ஏக்கள் வந்து எம்எல்ஏ தேர்தலில், இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிச்சதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் என்பது அதிமுக வாங்கின 38% ஓட்டு, மொத்தம் 38, 20% எடப்பாடி, 18% அண்ணாமலை. இப்போ கூட்டணி சேரும்போது அவங்க 38% வருது. அந்த 38%ல் 18% எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு, சரி, அதிமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டு, 20% பாஜகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டு. இப்போ இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் வராங்க. இந்த காம்பினேஷனை எதிர்க்கணும்னா முழுக்க பாஜக எதிர்ப்பு விஷயங்களை தான் முன்வைக்கணும். இதற்கு பிறகு இவங்க நாளைக்கு நீட்டை எழுப்பினாலும் சரி, கவர்னர் வந்து நாளைக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணி சட்டமன்றத்தில் கவர்னர் ரவியை நீக்கு அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் அந்த ரெசல்யூஷனை நீ அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். கவர்னர் அதாவது ஜனாதிபதிக்கு அனுப்பிவோன்னா ரிஜெக்ஷன் வாங்கலாம். ஆனால் அந்த கவர்னர் ரவியை நீக்கு அப்படின்றத வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியாதுன்ற ஒரு காம்படிட்டிவ் பொசிஷனில், பெரிய பொசிஷனில் இருக்கும்பொழுது இந்த அமலாக்கத்துறை ரெய்டு, அந்த ரெய்டு, இந்த ரெய்டுகள் எல்லாம் விட்டு அமித்ஷா விளையாடும்பொழுது இந்த ரெய்டு பாலிட்டிக்ஸ்லாம் எங்ககிட்ட செல்லாது. அமித்ஷாவில் எந்த ஷாவும் பார்க்கல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டெல்லியில் எத்தனை பாதுஷாக்கள் வந்திருக்கலாம், அதில் பிரிட்டிஷ்காரனை தவிர வேறு எவனும் தமிழ்நாட்டை வந்து முழுக்க ஆட்சி பண்ணல. மாலிக் கபூர்னு ஒருத்தர் படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போவார் அப்படின்வாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஷாக்களும் டெல்லி ஆண்ட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தென்னகத்தில், அதுவும் தமிழகத்துக்குள்ளே வந்தது கிடையாது.
அந்த அளவுக்கான ப்ரிவென்ஷனில் இருக்கக்கூடிய தமிழகம் 1967 இன்று வரை நிலைத்து நிற்கக்கூடிய திராவிட இயக்கம். இந்த இயக்கம், இந்த சட்ட போராட்டம், அதில் கிடைத்த வெற்றி, இந்த ரெய்டுகள், இது எல்லாத்தையுமே கோத்து தமிழக அரசியலின் இழையாக ஓடுகிற பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி தான் முதல்வர் பேசுகிறார். பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது தேர்தல் காலத்துக்கு அது பயன்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சர் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம்.